மார்னிங்கில் எழுந்ததும் டயர்டாக இருக்கீங்களா? காஃபி குடிச்சும் எனர்ஜி வரலையா? ஃபுல் டே மூட் ஆஃப் ஆகிருக்கீங்களா? ஆர் சம்டைம்ஸ் நோ ரீசன் சடனாக இரிட்டேட் ஆகுதா? ஆர் லோவாக ஃபீல் ஆகுதா? மோஸ்ட் பீப்புள் திங்க் நான் ரொம்ப லேசி அப்படின்னுட்டு. ஆனால் அது லேசினஸ் இல்லை. உன் பாடியில் ஒரு இன்விசிபிள் சிஸ்டமே இருக்குது. அது பேர் தான் ஹார்மோன்ஸ். இந்த சிம்பிளாக சொல்லணும்னா உன் மூட், எனர்ஜி, ஸ்லீப், ஹங்கர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சின்ன கெமிக்கல் தான். இன்றைக்கி அதை முக்கியமான 10 கெமிக்கல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டோபமைன். இதுதான் மோட்டிவேஷன் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் ஒரு டாஸ்க் பண்ணுவீங்க, இன்னொரு எபிசோட் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃபோனை எடுப்பீங்க. பட் ஸ்டார்ட் பண்ணி 30 மினிட்ஸ் இல்லை, 2 hours ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா அதுதான் டோபமைன் ட்ராப். இது உன் பிரெயினில் ஒரு இன்ஸ்டன்ட் ரிவார்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். சேம் திங் ஜிம்மில் கூட நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணுவீங்க, இன்னொரு செட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே நான் இந்த செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் வருதுல்ல, அதுவும் டோபமைன் தான். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, ஈஸி டோபமைன் இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அதெல்லாம் ஓடிட்டே இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு டோபமைன் ட்ராப்பாகவும் மாறும். நெக்ஸ்ட்டு கார்டிசால். இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது பேட் இல்லை, யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் இருந்து பாடினஸ்க்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கும். பட் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஆஃபீஸோட ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ், டிராஃபிக் ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ பிரெயின் திங்க் பண்ணுறது எப்பவுமே நம்ம எமர்ஜென்சி மோட்லேயே இருக்கிறோம்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நைட்டில் பெட்டில் படுத்துகிட்டே இருப்பீங்க, ஆனால் எதனா யோசிச்சுட்டே இருப்பீங்க, நாளைக்கு என்ன பண்ணணும், என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கார்டிசால். லாங் டேர்மில் இப்படியே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனோட ஃபீலாகவும் வரும். அதுதான் கார்டிசாலில் கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஆக்சிடோசின். இது ஒரு கனெக்ஷன் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் நோன் அஸ் அ லவ் ஹார்மோன். சிம்பிள் மொமெண்ட்டில் சொல்கிறதுன்னா, இப்போது நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வருவீங்க, உங்கள் குழந்தைங்க கூட விளையாடுவீங்க, இல்லை உங்களோட பெட் கூட ஜாலியாக விளையாடும் போது ஒரு காம்னஸான ஒரு சேஃபான ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் ஆக்சிடோசின். இந்த ஹார்மோன் தான் உங்களுக்கு ஒரு ஓகே, ஐம் ஃபீலிங் குட், ஐம் ஃபீலிங் ரிலாக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மெலட்டானின். மெலட்டானின்றது ஒரு ஸ்லீப் ஹார்மோன். இதுதான் நம்ம பாடிக்கு நீங்கள் டைம் ஆகிடுச்சு நீங்கள் தூங்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற ஒரு ஹார்மோன். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நைட் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, பிரெயினுக்கு வர சிக்னலில் இது பண்ணிவிட்டு நம்ம பாட்னு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் பிரெயின் இதை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு வர ரிசல்ட் என்ன, லேட் ஸ்லீப், மார்னிங் டயர்ட்னஸ், ரொம்ப காஃபி டிபெண்டன்சி ஆகிறது. அதனால் உங்களோட மெலட்டானின் செக்ரீஷன் ரொம்ப லோவாகும். நெக்ஸ்ட்டு கேர்லின்றது ஒரு ஹங்கர் ஹார்மோன். இதுதான் உங்களுக்கு ஒரு ஹங்கர் சிக்னல் கொடுக்கும். ஃபன்னி சைடு என்னென்னா, சம்டைம்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் கூட சம்திங் மிஸ்ஸிங், எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், வேறு எதனா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும். அதுதான் கேர்லின் இஸ் பிளேயிங் எ ட்ரிக் ஓவர் தேர். எஸ்பெஷலி நைட் கிரேவிங்ஸ், சிப்ஸ் சாப்பிட்றது, அதுதான் கேர்லினோட வேலை. கேர்லினை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு அட்ரினலின். அட்ரினலின்றது ஒரு சூப்பர் ஹீரோ ஹார்மோன் மாதிரி. இது ஒரு எமர்ஜென்சி ஹார்மோன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆர் எக்ஸாம் ஆல் லாஸ்ட் மினிட் ஆன்சர் தோணும் போது பாடி சடனாக ஃபாஸ்ட் ஆகும்ல, அதுதான் அட்ரினலின். அந்த அட்ரினலின் இது வரும்போது ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபோக்கஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எனர்ஜி ஸ்பைக் இருக்கும். பட் பேசிக்கலி உங்கள் பாடி ஒரு டெம்பரவரி சூப்பர் ஹீரோ மோடுக்கே போயிடும். நெக்ஸ்ட் செரட்டோனின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் லைக் எ மூட் ஸ்டெபிளைசர். இதுதான் உங்கள் லைஃப்பில் இருக்க பேலன்ஸ்டு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மார்னிங் சன் ரைஸில் ஒரு வாக் போகிறீங்க, ஒரு பீஸ்ஃபுல்லாக சாப்பிடும் போதோ, நான் லைஃப் இஸ் ஓகே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போதோ, இல்லை அப்படி இருக்கும் போது ஒரு குட் ஃபீல் வரல, அதுதான் செரட்டோனின். பட் நீங்கள் லோவாக செரட்டோனின் இருக்கும் போது ஓவர் திங்கிங் வரும், ஓவராக திங்க் பண்ணுவீங்க, மூட் ரொம்ப ஸ்பாயில் ஆகும். நெக்ஸ்ட் என்டார்ஃபின்ஸ். இது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர்னு சொல்லலாம், ஒரு ப்ளஸ் ஹாப்பினஸ் ஹார்மோன். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸ்வெட்டாக இருக்கும்போது ஒரு பாடியில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், பட் மைண்டுக்கு ஒரு ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோன்னு ஒரு ஹாப்பினஸ் ஃபீலும் இருக்கும். தட்ஸ் த ஹார்மோன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொலாக்டின்ன்றது ஒரு மதர் ஹார்மோன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி மதருக்கு மில்க் செக்ரீட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஹார்மோனே ப்ரொலாக்டின் ஹார்மோன் தான். பட் ஜென்ரலாக பாடி ரிலாக்ஸேஷன், காம் ஸ்டேட்டில் ஹெல்ப் பண்ணும். பேசிக்கலி பாடி ஸ்லோ டவுன் மோடுக்கு போகும்போது வர ஒரு நல்ல ஹார்மோன் தான் இதுவும். லாஸ்ட் ஒன் இஸ் லைக் அ க்ரோத் ஹார்மோன், இஸ் சொமட்டோட்ராஃபின். இந்த க்ரோத் ஹார்மோன் என்ன பண்ணோன்னா, இதுதான் நம்ம பாடியில் நடக்கிற ரிப்பேர் சிஸ்டத்தை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ மசில் பில்ட் பண்ணும் போதும் சரி, ஃபேட் லாஸ் பண்ணும் போதும் சரி,
இதுதான் உங்களோட ரெக்கவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகும்போது டீப் ஸ்லீப்பில் தான் ரிலீஸ் ஆகும். அதனால் ஸ்லீப் ஸ்கிப் பண்ணுன்னா ரெக்கவரியும் ஸ்லிப் ஆகிடும். ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த க்ரோத் ஹார்மோன். கைண்ட்லி லுக் இன்டு இட். ஓவரால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னா, யுவர் பாடி இஸ் நாட் அ ரேண்டம் திங். இட்ஸ் அ ஸ்மால் கெமிக்கல் சிஸ்டம். உங்கள் மூடு, எனர்ஜி, ஹங்கர் எல்லாமே ஹார்மோன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்மோன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸ்லீப் ப்ராப்பராக பண்ணுங்கள், மூவ் யோர் பாடி, ஈட் க்ளீன் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸை எவ்வளோ முடியுமோ ரெடியூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வென் ஹார்மோன்ஸ் ஆர் பேலன்ஸ்ட், யூ டோன்ட் ஜஸ்ட் ஃபீல் ஹெல்த்தி, யூ ஜஸ்ட் ஃபீல் யுவர் செல்ஃப் அகெயின். ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி பெட்டர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் சிம்பிள் ஃபிட்னஸ் அண்ட் பாடி சயின்ஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா அந்த மேலே இருக்க ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஸ்ட்ராங். See you.